இந்த வீடியோவில் 2024 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டே 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது டே 8. ஃபஸ்ட்டு கொஷின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். பொக்கிசம், பொக்கிசம் அப்படின்னா செல்வம். சாஸ்தி அப்படிங்கிறது வந்து மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படிங்கிறது அழகு. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன். எனக்கு மருத்துக்கூறல் பெயர் என்னதுன்னு கேட்குறாங்க. போமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, போமாட்டேன்னு சொல்கிறது வந்து மறைவிடை. இதே வந்து கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் போவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது நேர்விடை. இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்டோம், அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம், சுட்டி காமிக்கிறோம்ல, அது மாதிரி சுட்டி காமிக்கிறது வந்து சுட்டு விடை. ஏவல் விடைனா கடைக்கு போவாயா அப்படின்னு நான் கேட்கும்போது நீயே போ அப்படின்னு சொல்கிறோம்ல, திருப்பி அவங்கக்கிட்டேயே சொல்கிறார்ல நீயே போ அப்படின்னு, அதுதான் ஏவல் விடை. அடுத்தது, வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். அது எதுனா இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது இனமொழி விடை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஆட தெரியுமான்னு கேட்டால் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறது, எனக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இனமொழி விடைன்னு சொல்கிறது. அடுத்தது, ஜேர்னலிசம். ஜேர்னலிசம்னா இதழியல். சயின்ஸ்னா அறிவியல். ஓகே. தொல்லியல் அப்படின்னா ஆர்கியாலஜி. தொல்லியல் அப்படின்னா ஆர்கியாலஜி. மீடியா அப்படின்னா ஊடகம். வானொலினா ரேடியோ. இணையம்னா இன்டர்நெட். தொலைக்காட்சினா டிவி. உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருட்களை பொறுத்துக. குன்றில் மேலிட்ட விளக்கு போல. பரவிய புகழ். இப்போது குன்றில் மேலிட்ட எந்த நூலை படித்தோம்னா அந்த நூலோட அருங்கருத்துக்கள்னால நம்மளுடைய புகழ் வந்து குன்றில் மேலிட்ட விளக்கு போல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் என்னென்னு. குன்றில் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படிங்கிறது வந்துட்டு கடமை தவறுது. உடலும் உயிரும் போல அப்படின்னா மனமொன்றிய துணை. கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறி. தன்வினை அகமது நேற்று வந்தான் அப்படிங்கிறது வந்து தன்வினை. அப்பா நேற்று வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை. அப்பா வந்து வர வச்சிருக்காரு, அப்போ அது வந்து பிறவினை. எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வியப்பு தொடர், வியப்பு வாக்கியம். பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவைகள் மனிதன் யாருன்னா சலீம் அலி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. குறளின் பத்தியில் திளைக்காத தமிழன் உண்டா. குறளின்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா. அகரவரிசை. அகரவரிசையில் என்னன்னா காங்காச்சா தெரிஞ்சால் போதும். அழகு, அதுக்கப்புறம் தான் இந்தலா வரணும், அதுக்கப்புறம் அன்பு வரணும், இன்னு வரணும், நான் வரணும், அதுக்கப்புறம் இக்கு வந்துட்டு மெய்யெழுத்து வந்து எல்லாத்துக்கும் கடைசியில் வருது. அதுக்கப்புறம் ஆற்றல். இக்குக்கு அப்புறம் தானே இரு வரும், அதனால் ஆற்றல். அதனால் அழகு, இந்த அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல். ஓகே. வேர்ச்சொல் வினைமுற்று இதை பற்றி பார்க்க போகிறோம். வேர்ச்சொல் எப்பவுமே எப்படி இருக்கும், கட்டளை பொருளில் தான் இருக்கும், கட்டளை சொல்லாக தான் வரும். இப்போ வந்து சென்றார் அப்படிங்கிறது வினைமுற்று, அதனுடைய வேர்ச்சொல் என்னென்னா செல் அப்படிங்கிறது. அது கட்டளை தானே, செல் அப்படிங்கிறது கட்டளை. கண்டேன் அப்படிங்கிறது வந்து வினைமுற்று, அதுக்கு என்ன சொல்லலாம், வேர்ச்சொல் வந்து கான் அப்படிங்கிறது. கேட்டார் அப்படின்னா கேள் அப்படிங்கிறத வேர்ச்சொல். பயின்றாள் அப்படின்னா பயில் அப்படிங்கிறது வேர்ச்சொல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க, அதே தான் வேர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ தான் பார்த்தோம், வேர்ச்சொல் வந்து கட்டளையாக இருக்கணும். நடக்கிறதுனா நட. உண்கிறேன்னா உன் அப்படின்னு வரணும், உண்ட வரக்கூடாது. பேசினால்னா பேசு, போனால்னா போ. இதுதான் வந்து வேர்ச்சொல், இந்த சைடு ஃபுல்லாக வரணும். அதுக்கப்புறம் வேர்ச்சொல் மறுபடியும் வருக அப்படின்னா வா அப்படிங்கிறதா வேர்ச்சொல். இதில் தவறானது கேட்டிருக்காங்க. ஓகே. தீத்தோன் அப்படின்னா தீர் அப்படிங்கிறது வேர்ச்சொல். வீழ்ந்தனல் அப்படின்னா வீல் அப்படிங்கிறதா வேர்ச்சொல். உரைத்தது அப்படின்னா உரை அப்படிங்கிறதா வேர்ச்சொல். ஓகே. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட் அப்படின்னு என்னென்னா அறக்கட்டளை. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை.
வாலண்டியர்னா தன்னார்வலர், சோஷியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர், இது ஒரு குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னு என்னென்னா சாரண சாரணியர் அப்படின்னு வரும். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல், மிசைல் அப்படின்னா ஏவுகணை, காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி, ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலம், ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், கருவூல டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, குரூப் 4ல் கூட இருக்குது. அடுத்தது இதில் எது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிக? லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறது நிலக்காற்று, இதுதான் கரெக்ட். சூறாவளிங்கிறது டோர்னடோன்னு சொல்லுவாங்க. அடுத்து பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. அதிகாரி, உத்தரவு இதெல்லாம் பிறமொழி சொல் தான். அதிகாரிங்கிறது உத்தரவுங்கிறது எல்லாமே பிறமொழி சொற்கள். அதிகாரிகள் அப்படிங்கிறது பிறமொழி சொல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கவை, கொப்பு, போத்து இது 3 ஒன்று. சண்டை அப்படிங்கிறது தப்பு. இதில் கவை, கொப்பு, போத்து இதெல்லாம் தாவரத்தோட குச்சி பேர் இருக்குல்ல, அதுதான் இதெல்லாமே. என்னென்னு வரும்னா கவை, அதை விட சின்னது கொம்பு, அதை விட சின்னது சினை, அதை விட சின்னது போத்து, அதை விட சின்னது இனுக்கு, இதெல்லாமே குச்சிக்கு அப்புறம் தான் இனுக்கு. இதெல்லாமே தாவரங்களுடைய மரத்தினுடைய அடுத்தடுத்த கிளைகளை பற்றி சொல்கிறது தான் இதெல்லாம். சண்டு அப்படிங்கிறது இலை வாடி உதிரும்ல, அதை பற்றி சொல்கிறது தான் சண்டு. சோம்பல் என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா சுறுசுறுப்பு தான். உதித்த அப்படின்னா அதனோட ஆப்போசிட் மறைந்த. அணுகு அப்படிங்கிறதுக்கு விலகு. இன்னொன்று அச்சம், ஐயம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னென்னா தெளிவு. ஐயம்னா டவுட்டு, தெளிவுனா தெளிவாக புரிஞ்சிடுவோம்ல அர்த்தம். தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூல்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகுமாமா. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எதுனா நூலகம் தான். கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளோனா 8 ஏக்கராமா, 8 மாடியும் இருக்கும். இதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டிருந்தாங்க, தமிழ் நூலை அதில் எத்தனாவது இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 2வது தளத்தில் இருக்கும். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகமாக இருக்கும். நூலகம் நூல் கூட்டலகம். சரியானவற்றை எழுதுக. இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் யாருன்னா தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்கூல் புக்லேயே இருக்கும். இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்தவர் யாருன்னா திவான். அவர் தமிழர்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா திவான். பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவள் அன்று வராது, அவள் அல்லல் தான் வரணும். இதே அவன் அப்படின்னா அவன் அல்லன் அப்படின்னு வரணும். அன்று எதுக்கு வரும்னா அது அன்று அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அன்று, இது அன்று அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் வரணும். அவள் அல்ல இதுக்கு வரணும்னா அவை அல்ல, இல்லாட்டி இவை அல்ல அப்படின்னு வரணும். நிறையா பொருட்களை சொல்லும்போது அவை அல்ல அப்படின்னு வரணும். இல்லை அப்படிங்கிறது நார்மல் தான். மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள், தப்பினது, தப்பியது அப்படிலாம் வராது, தப்பினான் தான் வரணும். இது ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். சரியான சொல்லும் பொருளும் கேட்குறாங்க. பரினா குதிரை, கரினா யானை, கமுகுனா பாக்கு. கமுகு அப்படின்னா பாக்கு. சிற்றில் அப்படிங்கிறது பிள்ளைப்பால் ஆண்பால் பிள்ளை தமிழில் வருவது. சரியான பதிலை தேர்ந்தெடு. சரி, ஓர் நகரம்னு வராது, ஒரு நகரம் தான் வரும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். நகரம்ல நாங்கிறது மெய்யெழுத்து, அப்போ அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். 4க்கும்
ஒரு தான் வரணும். அரசுங்கிறதுக்கு ஓர் வரணும், ஆனால் இங்கே ஒருன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு நகரம் தான் கரெக்டு. டி தான் ஆப்ஷன் கரெக்டு. இதுவும் அதே தான், ஊர் தான் கரெக்டு. ஒரு பள்ளி, இது ஓர் அணில் அப்படின்னு வரணும். தமிழர் ஆப்ஷனையும் வந்து நம்ம படிக்கணும். ஆப்ஷனை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது எதுக்காகனா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். இது மாதிரி தான் அங்கே நம்மளுக்கு எக்ஸாம்லேயும் இருக்கும். அப்போ இதை வச்சு எல்லா ஆப்ஷனை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தது சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிலப்பதிகாரம் எவ்வகை பாவால் அமைந்ததுன்னா அகவர் பாவால் ஆனது. அதாவது ஆசிரியப்பா இருக்குல்ல, ஆசிரியப்பாவால் ஆனது. ஆசிரியப்பா அகவற்பா ரெண்டும் ஒன்று தான். வெண்பா எதுக்குன்னா அற இலக்கியங்கள் எல்லாமே வந்து வெண்பாவால் ஆனது தான். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அற இலக்கியங்கள் வந்து வெண்பாவால் ஆனது. வெண்பா வந்து செப்பல் ஓசையுடையது. என்ன ஓசையுடையதுன்னா செப்பல் ஓசையுடையது. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளர்ந்தார் ஊர்ந்து. இது யார் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பரணர் சொல்லியிருப்பார். பரணர் அப்படி சொல்லியிருப்பார். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியம், இந்த காப்பியங்கள் வந்து இந்த நியூ சிலபஸில் இல்லை, இருந்தாலும் இது மேலோட்டமாக தானே கேட்டிருக்காங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலம் எதுனா முல்லை நிலம்தான். கரம்பிடும்பை இல்லார் அப்படின்னா துன்பம் தராத நல்லார். கரம் விடும்பை இல்லார் அப்படின்னா கரம் இடும்பை இல்லார்னா துன்பம் தராத நல்லார். அடுத்தது இந்த கல்லுக்கும் காலுக்கும் உள்ள வேறுபாடு, குறில் நெறில் வேறுபாடு. கல்னா படி, கால்னா உடல் உறுப்பு. இதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் நிறையா போட்டிருந்துருப்போம். நம்ம ஷார்ட்ஸில் ஃபுல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்கும். சொல்லும் பொருளும், அப்புறம் வந்து குறில் நெறில் வேறுபாடு, அப்புறம் நகர வேறுபாடு, இதெல்லாம் நிறையா இருக்கும். படி உடல் உறுப்பு. வீதினா சட்டம், வீதினா தெரு. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். ஆப்ஷன் ஏ, நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். வேங்கை அப்படின்னு என்னது? ஒன்று புலி, இன்னொன்று மரம். வேங்க மரம் ஒன்று, புலி ஒன்று. நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும். ராமானுஜர் சொல்லியிருப்பார் இதை. ஆனால் அப்படின்னு தான் வரணும். ஆனால் அப்படின்னு வரணும். நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். ராமானுஜர் சொல்லியிருப்பார். நல்ல அறிவும் பண்பும் உடையவருக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமான். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமான். தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும், எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. தொகை சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும்னு எத்தனை வகைப்படும் தானே கேட்போம். தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்னா தொகை வந்து 6 வகைப்படும். அதாவது தொகை நிலை தொடர் வந்து 6 வகைப்படும். தொகா நிலை தொடர் வந்து 9 வகைப்படும். காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற. இருக்கிறது. எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க? எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள்? இதுதானே கரெக்டாக இருக்குது. தமிழ், இது வந்து ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு. தமிழ் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. உங்கள் ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. கடல் முத்தினையும் அமிழ்தையும் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது காலிங் பெல்னா அழைப்பு மணி. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்களாமா. இதே செய்முறையை, அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்னா செய்முறை, எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா செய்முறை, மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்கள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட்னா செய்முறை, ஏன்னா இதை தனியாக கூட கேட்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்னா செய்முறைன்னு தெரியணும் நம்மளுக்கு. விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. நீயே செய் அப்படின்னு திருப்பி ஏவி விடுறாங்களே, நீயே செய் அப்படின்னு, அதனால ஏவல் விடை. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு என்னென்னா, உற்றது அப்படின்னா இது செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது கால் வலிக்கிறது, இப்போ வலிக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல். உருவது கூறல் அப்படின்னு என்னென்னா
கால் வலிக்கும், இது செய்வாயா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சராக சொல்கிறாங்களே, வருவது சொல்கிறத வந்து உருவது கூறல். நேர்விடைனா செய்வாயா அப்படின்னு கேட்டால் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நேர்விடை. நிறுத்தற்குறியிடம் கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படி ஆச்சரியமாக கேட்குறாங்க. கலாம் ஐயாவை காண்பதா எப்படி, கொஷின் மார்க் தான் வரும். மார்ஃபெம் உருபன், மார்ஃபன்னா உருபன், ஒலியன்னா ஃபோனெம், ஃபோனெம்னா ஒலியன். மார்ஃபென்னா உருபன், ஒலியன். லெக்சிகோகிராஃபினா பேரகராதி. ஓகே. கான்சுலேட் அப்படிங்கிறது வந்துட்டு கான்சுலேட் துணை தூதரகம், கரெக்டு தான் அது. ஆப்ஷன் ஏ வந்துட்டு கான்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம், கரெக்டு. பேட்டன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை. டாக்குமெண்ட்னா ஆவணம்னு வரணும். குல்ட் அப்படிங்கிறது வணிகக்குழு, கரெக்ட். கான்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம். பேட்டன்ட்னா காப்புரிமை, குல்ட்னா வணிகக்குழு, கரெக்ட். உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு இறைத்த நீர் போல, பயன் இல்லாதது போகிறது. ஏன்னா இங்கே பயனுள்ள செயல்னு போட்டிருக்காங்க, பயன் இல்லாத செயல் அது. பசுமரத்த ஆணி போல, எளிதில் மனதில் பதிந்தல். உடலும் உயிரும் போல, மனமொத்து நட்பு. கிணற்று தவளைனா உலகம் அறியாது, எதுவுமே தெரியாமல் இருப்பாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எளியும் பூனையும் போல, இது சண்டை தானே போடுவோம், அப்போ பகைமை. கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை. இது தன்வினையாகவும் சொல்லலாம், இங்கே வந்து தன்வினை இல்லை, அதனால் செய்வினைன்னு வச்சுக்கலாம். கவிதா உரை படித்தாள், இதே உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா அது செயப்பாட்டு வினை. பிறவினை வாக்கியத்தை பிறவினை வாக்கியம் இது. அப்துல் நேற்று வருவித்தான். இதே இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அப்துல் நேற்று வந்தான்னு பார்த்தோம். அது வந்து வந்தான், அவன் வந்திருக்காங்கிறங்காட்டி அது தன்வினைன்னு சொன்னோம். இப்போ வந்து வருவித்தான் அப்படின்னா அது வந்து பிறவினை. குமரன் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் பேப்பரில் வந்து உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உடன்பாட்டு வாக்கியம். எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்குறது, வியப்பு தான். பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை. ஏன்னா பந்து வந்து உருண்டிருக்கு, தானாக உருண்டிருக்கு, அதனால் பந்து உருண்டதுங்கிறது தன்வினை. இதே பந்து உருட்டினான்னா அது பிறவினை. கம்பளம், குன்று, கா அப்போ கம்பளம், காக்கை, குன்று, செங்கல், தேங்காய் அதுக்கப்புறம் தான் வரணும். சாக்கு அப்புறம் தானே தா வரணும், அதனால். இதுவும் அதே மாதிரி தான். அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. பாடு அப்படின்னா வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். ஓகே. பாடுதல் அப்படிங்கிறது என்னன்னா தொழிற்பெயர். பாடுகின்றாள் அப்படிங்கிறது வினைமுற்று, பாடினாள் அப்படிங்கிறது வினைமுற்று தான். அப்போ பாடியவள் அப்படிங்கிறதா வினையால் அணையும் பெயர். பாடியவள், பாடினோர், பாடினார் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர். கான் அப்படின்னா தொழிற்பெயர் என்ன, காணுதல். கண்டல்னு வரக்கூடாது, காணுதல்னு வரணும். கான்னா காணுதல், கான் காணுதல். அருள், பரிவு, கருணை, இது எதை குறிக்கும், இரக்கத்தை தான் குறிக்கும். அருள், பரிவு, கருணை இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இரக்கத்தை தான் குறிக்குது. ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாம் சூரியனை குறிக்கும், கதிரவனை குறிக்கும். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி காற்றை குறிக்கும். ஈஸி தான் இதெல்லாம். கொடு அப்படிங்கிறது கொடுக்கறது, கோடு அப்படிங்கிறது நேராக வரைகிறது. அதுக்கப்புறம் வாடை காற்று வீசியது, வாடை காற்று இக்கு வரணும். வெயில் சட்டென தணிந்தது, இத்து வரணும். சட்டென தணிந்தது, வாடை காற்று வீசியது, வெயில் சட்டென தணிந்தது. இல்லத்தின் அருகே கூரை வேய்தனர், கூரையை வந்து வேய்வாங்க. கூடை இருக்கும்ல, கூடை அதை வந்து முடைவாங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஓகே. இப்போ பாக்கு அப்படின்னா கூக்கு, அதோட வரிசை இக்கு இருக்குது, கரெக்டு. டூக்கு இட்டு அதனுடைய வரிசை, தூக்கு இத்து அதனுடைய வரிசை. பஞ்சு அப்படிங்கிறது வந்து அதனுடைய வரிசை கிடையாது, அதனால் பஞ்சு தான் வந்துட்டு ஆடாக இருக்குது. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு இதில் எதுனா எஃகு, ஏன்னா இது இணை எழுத்துக்களில் சொல்கிறாங்க.
கசடத்தபர அப்படின்னு எழுதிட்டு மேலே கீழே ஞங்கன நம்மன்னு எழுதுனோம்னா அதுக்கு நேராக இருக்கிறது தான் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இணை எழுத்துக்களை நட்பெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இணை எழுத்துக்களை ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனல்லே இருக்குது. இப்போ வந்து இதை ஏ தான் ஆப்ஷன் தப்பு. வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. கைப்பொருள், கை கூட்டல் பொருள். என்றென்றும், என்று கூட்டல் என்றும், என்று கூட்டல் என்றும். வாசல் அலங்காரம், வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம். ஒருமை பன்மை பிழை நீக்கம். அதை செய்தது நான் அல்ல, நான் அல்ல. சரியான தொடரை கேட்குறாங்களா? நான் அல்ல, நான் அல்ல. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு வரணும். ஓகே, இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அல்லேன்னு வரணும். அல்லேன் அப்படின்னு வரணும். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படின்னு வரணும். ஆனால் அதுவும் தப்பு தான். பகைவர் நீவீர் அல்லீர்னு வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அல்லர்னு கொடுத்துருக்காங்க. அல்லர் எதுக்கு வரணும்னா அவர் அல்லர் அப்படின்னு வரணும். அவர் அப்படிங்கிற இடத்துல வந்து அல்லர் வரணும். நீவீர் அப்படிங்கிற இடத்துல வந்து அல்லீர் வரணும். கண்ணன் அப்படின்ற இடத்துல அல்லேன் அப்படின்னு வரணும். ஆணை குறிக்கும்போது அல்லேன்னு வரணும். இதே பெண்ணு குறிக்கிறாங்க அவள் அப்படின்னு வர இடத்துல அல்லல் அப்படின்னு வரணும். நான் அல்லேன்னு வரணும். இவை பழங்கள் அல்ல. இது கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். அடுத்தது தெளிவு அப்படின்னா நற்காட்சி. தெளிவாக தெரியுது நற்காட்சி. ஓர்தல் அப்படிங்கிறது என்னதுன்னா நல்லறிவு. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. தெளிவு அப்படிங்கிறது நற்காட்சி. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். பேர்த்தற்கு அகற்றுவதற்கு. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். பேர்த்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. குந்த, குந்தனா உட்கார. மிசை அப்படிங்கிறது மேலே. மிசை அப்படிங்கிறது மேலே. மீ அப்படின்னாலும் மேலே தான் குறிக்கும். வான் அப்படின்னு குறிக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில் மீ அப்படிங்கிறது வான், மேலே, அந்த மாதிரி. கந்தம் அப்படிங்கிறது மனம். 3 சுழி நான் வரணும். இதே 2 சுழி நான் வந்துச்சுன்னா அது வந்து மனம், உள்ளம் இருக்குல்ல, அதை சொல்கிறது. வெசனம் அப்படிங்கிறது கவலை. அடுத்தது பூக்களை பறிக்காது. இது வந்து கட்டளை தொடர். எவ்வளவு உயரமான மரம் வந்து உணர்ச்சி தொடர். பழம் அப்படிங்கிறது கூட்டு பேர் என்ன பழங்கள் அப்படின்னு இதில் வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு இன்னொரு கூட்டு பேர் என்ன சொல்லலாம்னா இன்னொரு கேள்வி கொஷின் பேப்பரில் சொல்லி பார்த்துருந்தது. அது வந்து பழக்குலைன்னு சொல்லுவாங்க. பழக்குலை, குலை. ஆடை என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. ஆடுக்கு ஆட்டு மந்தை. நிறை எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஆநிறை. ஆநிறை, ஆனா பசு. கூட்டம் அப்படின்னா மக்கள் கூட்டம், யானை கூட்டம், இதெல்லாம் இதில் வரும். ஆடுகள் அப்படிங்கிறதுக்கு அதை இப்போ பார்த்தா ஆட்டு மந்தைன்னு சொல்லணும். அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும். இது வந்து நற்றிணை பாடல். விருந்தோம்பலை பற்றி சொல்கிறது தான் இந்த நற்றிணை பாடல். அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது நற்றிணை பாடல். இப்போ நம்மளுக்கு நற்றிணையெல்லாம் இதில் இல்லை, சிலபஸில் இல்லை. செலைன்ஸ் ஆயில் அப்படிங்கிறது கலர் நிலம். செலைன்ஸ் ஆயில் அப்படிங்கிறது கலர் நிலம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னால் பண்டைய இலக்கியம். பண்டைய இலக்கியம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது. மிசைல் அப்படிங்கிறது வந்துட்டு ஏவுகணை. டவுன்லோட்னா பதிவிறக்கம். கரெக்ட். லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். லான்ச் வெஹிக்கல்னால் ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா ஏவு ஊர்தி. மிசைல்னால் ஏவுகணை. அலை அப்படிங்கிறது வந்துட்டு இருபொருள் தரதான். கடல் அலை ஒன்று, இன்னொன்று அலைந்து திரிதல். அலைவோம்ல, அதை சொல்கிறாங்க. ஆறு அப்படிங்கிறது நதின்னு சொல்லலாம், எண்ணு சொல்லலாம். இதை இன்னொன்று என்னென்னா ஆற்றுணான்னு ஒன்று இருக்குது. ஆற்றுணான்னா என்னென்னா கட்டுச்சோறு அப்படின்னா வழிநடை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழி நானூறில் ஆற்றுணா அப்படின்னு வரும். அதாவது வழிநடை உணவு, கட்டுச்சோறு அந்த மாதிரி வரும். ஆறு அப்படின்னா நதி, ஏன், இன்னொன்று வழி. இந்த ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வழி அப்படின்னு. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் என்ன பண்ணும்? கூவும். கரெக்டு. புறா வந்து குணுகும். கோழி வந்து கொக்கரிக்கும்.
காக்கா தான் கரையும். காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது. இது வந்து யார் சொன்னது? பாரதியாரா? இல்லை, காற்றே வா இது வேற ஒருத்தர். ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது. ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது? இது ஆச்சரியக்குறி தான் போடணும். இதில் எதுவுமே ஆச்சரியக்குறி இல்லை. ஆப்ஷன் 7 ஏ. புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு சொல்லுவாங்க. புதுவைன்னு பாண்டிச்சேரியை சொல்லுவாங்க. புதுகை புதுக்கோட்டை, புதுவைனா பாண்டிச்சேரி. திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவாங்க. புதுச்சேரி இப்போ தான் பார்த்தா புதுவைன்னு சொல்லுவாங்க. இது கும்பகோணத்தை வந்து குடந்தைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேட்ட கேள்வி தான். கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவாங்க. சைதாப்பேட்டையை சைதைன்னு சொல்லுவாங்க. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இது என்ன காலம்னு கேட்குறாங்க. மேய்கின்றன. கின்று இதெல்லாம் வந்துச்சுனாலே நிகழ்காலம்தான். சரியான இணையை தேர்ந்தெடுத்துடுது. கண்ணன் பாடுகிறான்னு கின்று வந்துச்சுனாலே நிகழ்காலம்னு பார்த்தோமா. மாணவி எழுதுகிறாள் நிகழ்காலம் தான். சாப்பிட்டேங்கிறது இறந்த காலம். போனாள் அப்படிங்கிறது இறந்த காலம்தான். கண்ணன் படித்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். வரைகிறாள் அப்படின்னா நிகழ்காலம். உண்பார்னா ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். தேடி பார்க்கின்றார் அப்படின்னா நிகழ்காலம். நீத்துப்பாகம் குடிக்கவா? நீத்துப்பாகம்னா மேல்கஞ்சி குடிக்கவா அப்படிங்கிறதா கரெக்ட். ஆப்ஷன் டி. இவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது. டெய்லி ஒவ்வொரு கொஷின் பார்த்தோம்னா கூட இப்போ எக்ஸாம் இப்போ டிசம்பரில் தானே வருது. அப்போ நம்ம நிறையா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே போதும். அவ்வளோதான் இந்த வீடியோ.